பந்தம் போன்றவள்தான் தீபம் என ஆகிவிட்டேன். புயலுக்கு பிறந்தவள்தான் தென்றல் என மாறிவிட்டேன். கருங்கல்லை போன்றவள்தான் கற்பூரமாகிவிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மியா குடல். நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த மாதிரி கார்த்திகை தீபம் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு 3 days கொஞ்சம் கிராண்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கோட நம்பர்ஸ்லாம் கம்மியாயிட்டே இருக்கும். இந்த வீடியோவை கிச்சன் கிளீனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரீசன் இருக்குது. அதுவும் குளிச்சுட்டு வந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன். எப்போதும் எங்கள் ஊர் சைடு கார்த்திகை தீபம் அப்படின்னாலே பொரி வந்து செய்வாங்க. கார்த்திகை பொரின்னு இருக்கும்ல, அவள் பொரி. அதில் வந்து நல்லா வறுத்துட்டு தேங்காய் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பொரி மாதிரி செய்வாங்க. அது நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். பட் அந்த பொரி வந்து நான் மட்டுமே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் இன்றைக்கி 3 நாளைக்கு 3 பிரசாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதில் இன்றைக்கி அப்பம். ஸோ கார்த்திகைக்கு அதுவும் பிரசாதம் செய்கிறப்ப கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் வந்து பண்ணிட்டேன். டீப் க்ளீனிங் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே வந்து கிச்சன் ஓரளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருப்போம். டீப் க்ளீனிங் அப்படிங்கிறது நானாக இழுத்து போட்டு வந்து பண்ணாதான் உண்டு. அப்பப்போ நான் எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ வந்து பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கவுண்டர் டாப்பில் எனக்கு இந்த இடம் மட்டும் ஆயில் வந்து க்ரீஸ் ஆகும். அது கையை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த அகாராவோட இந்த ஸ்பின் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, இதை போட்டோன்னா கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். அது லாஸ்ட்டாக வந்து ஒரு மாதிரி ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். அது எப்படி இருக்குங்கிறத வந்து நான் காமிக்கிறேன். இந்த வருஷம் கார்த்திகைக்கு வெதர் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா தீபாவளிக்கு வாங்கின பாதி கிராக்கர்ஸ் வந்து கார்த்திகைக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். மழை வந்து பார்த்திங்கன்னா தூரிக்கிட்டே இருந்தது. ஓகே, கார்த்திகை முடிஞ்சிருச்சு, தீபத்தெல்லாம் வெளில இருந்து உள்ளே எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப மழை கொஞ்சம் விட்டுருந்தது. ஸோ நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம வீட்டை வந்து பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டெக்கரேஷன், இவ்வளோ அழகான வேலையெல்லாம் வந்து பண்ணுவோம். ஆனால் குழந்தைங்களுக்கு சந்தோஷமே அந்த வெடிக்கிறதுல தான் இருக்குது. அதை விட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் உள்ளே வச்சுருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் மட்டும் தூரல் லைட்டாக இருந்தது. கொடை வந்து நான் பிடிச்சிட்டேன். பாப்பா வந்து கொஞ்சம் வந்து வெடிச்சிட்டு அவளுக்கும் அன்றைக்கி ஹாப்பியாக இருந்தது, எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ஸ்க்ரப்பரில் ஏதாவது ஒரு லிக்விட் வந்து நம்ம வெளியில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா க்ளீனாக இருக்கும். அது ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த இடம் வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் அப்பத்துக்கு வந்து அரிசி ஊற போட்டு செய்ய வேண்டியதுதான் வேலை. அதோட அந்த கிளாஸி லுக் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது நார்மலாக நம்ம ஸ்க்ரப் பண்ணால் வந்து கிடைக்காது. ஸோ பல வருஷமாக சேர்த்து வச்சுருந்த விளக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த பித்தளை விளக்கெல்லாம் வாங்கி 10-11 வருஷம் ஆகுது. அம்மா எப்போதுமே ஒரு பொருள் வாங்கினா திரும்ப திரும்ப அதை வாங்கக்கூடாது, 1 டைம் வாங்கி வச்சுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னே வந்து ஒரு 21 விளக்கு மாதிரி பித்தளை விளக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா வருஷத்துக்கு ஒரு 2 விளக்காவது வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாகவே வாங்குறதே இல்லை. இந்த வருஷம் டோட்டலாக வந்து பார்த்திங்கனாக்கா 31 அந்த மாதிரி வந்து விளக்கு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா மழை வந்து இல்லை அப்படின்னாக்கா வாசல் ஃபுல்லுமே வந்து வச்சுருக்கலாம். மழையினாலே இந்த வருஷம் பெருசாக சாரியெல்லாம் கட்டாமல் ஒரு புது ட்ரெஸ் வந்து போடணும். அதாவது நம்ம வெளியில் போட்டுட்டு போகாமல் இருக்கிற ட்ரெஸ் தான் வந்து போடணும், யூஸ் பண்ணாததாக போடணும்னு சொல்லிட்டு சல்வார் தான் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த அப்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அதுலேயே தேங்காய், கொஞ்சோண்டு ஏலக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3 வாழைப்பழம் மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சி வச்சுட்டு ஆல்ரெடி பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த பாகில் எந்த கம்பி பதம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். இதை வந்து அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நான் ஊற்றி பார்த்தேன். லைட்டாக எனக்கு வந்து உப்புனது உள்ளே வந்து ஒரு மாதிரி திக்காக வந்து ஒரு மாதிரி சாலிட் மாதிரி இருந்தது. சரி, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து ஆப்பசோடா போட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஊற்றுனா நல்லா புசுன்னு வந்தது. சரி, சாப்பிடாத செய்யறதுக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு வந்து ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே சில இதெல்லாம் இருக்குது. பட் நம்ம நிறைய திங்ஸை வாங்கி வீட்டில் மட்டும் சேர்த்துடக்கூடாது. இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு கார்த்திகைக்கு வந்த புதுவரவு தான் இந்த ஒரு பூ உருளி. கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி மாதிரி அகலம் இருக்குது. அதில் அவ்வளோ பூ போடணும் அப்படின்னாக்கா பூ சீக்கிரமாக காஞ்சிடும்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் லோட்டஸ் வாங்கியிருந்தேன். இந்த பூ உருளியில் பாசிட்டிவ் வைப்பு கிரியேட் ஆகணும்னா நேச்சுரல் ஃப்ளார்ஸ் தான் போடணும். பட் அழகுக்காக சென்டரில் மட்டும் அந்த மாதிரி ஒரு லோட்டஸ் வந்து அந்த ஃப்ளோட்டிங் லோட்டஸ் வச்சுட்டு நான் சுற்றி வந்து நம்மளோட நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வந்து போட்டுட்டேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை இதை மாற்றினாலே போதும். நம்மக்கிட்ட பூ இல்லாதப்ப நம்ம அந்த ஆர்டிஃபிஷியலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது அந்த லிப் ஷேட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்து இந்த 5 லிப்ஸ்டிக்கு இந்த லிப் டிண்ட்டு தான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுவேன்.
பண்ணுவேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு மார்ஸோட மேட் மோஸ் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஒரு மாதிரி பிளர்ரி ஃபீல் கொடுக்கும். அதாவது லிப்ஸில் நிறைய பேருக்கு லைன்ஸ் மாதிரி இருக்கும்ல, நான் உங்களுக்கு போடுறப்பவே தெரியும் என்னோடய கையில் இருக்கிற அந்த லைனே வந்து மாற்றிடுது, ஹைட் பண்ணிவிடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பிளர்ரி ஃபீல் வந்து கொடுக்கும். நான் சைடில் போட்டிருந்தேன்ல பிக்சர், அந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு சின்ன விலாகில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் என்ன லிப் ஷேடுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு மார்ஸோட லிப்ஸ்டிக்கு ப்ளஸ் ஸ்விஸ் பியூட்டியோட இந்த ஒரு லிப் லைனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால தான் சைடில் பிக்சர் போட்டிருக்கேன். இந்த லிப் லைனரும் பென்சில் தான் அப்படின்னாலும் ஒரு மாதிரி நம்ம கடற்கரன்னு இழுக்க வேண்டாம், ஒரு பட்டரி ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டாம் அந்த ஃபங்க்ஷனில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெகுலர் யூஸ்க்கு பண்ணணும் அப்படின்னாக்கா நான் ஜென்ரலாக இந்த ரெட், அதாவது பீட்ரூட் ரெட்டு, சில்லி ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டிண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. ஒரு மாதிரி பிங்க் டோனில் இருக்கும். இதை லைட்டாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு நேச்சுரல் லுக் வந்து கொடுக்கும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும், டஸ்கி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. அடுத்தது என்னோட ஆல் டைம் ஃபேவரட், ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறது, இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கிறது எல்லாமே இந்த மேப்ளினோட லிக்விட் லிப்ஸ்டிக்கு. இதை நான் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டான ஒரு வாட்டரியாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஷைனிங்காக இருக்கும். போட்டதுக்கப்புறமா ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கிறது சுகர் பிராண்டோட இந்த ஒரு டிண்ட் இருக்கிற ஒரு லிப் கிளாஸ் தான். ஸோ இது எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். எவ்ரி மந்த் வந்து அமேசானில் ஆஃபர் இருக்கும். ஒரு வழியாக அப்பமும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. கார்த்திகை தீபத்துக்கான அந்த ப்ரிப்பரேஷன் முழுக்கவே இந்த வருஷம் வந்து பாப்பா தான் பண்ணா. ஐயோ என்னடா ஸ்கூல் வந்து மழை பெய்யுது, லீவ் விட்டுட்டாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இவ்வளோ வச்சுட்டு ஒன்றுமே வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறப்ப இந்த வருஷம் ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பாப்பா இந்த மாதிரி விளக்குக்கு வந்து எப்படி வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும், எப்படி வந்து திரி கட் பண்ணி போடணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அவ்வளோ அழகாக வந்து குழந்தை பண்ணியிருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக பேக் பெயின் இஷ்யூமே வந்து இருந்தது. அவள் சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் என்னோடய ஒர்க்கை வந்து முடிக்க முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி சாலிட் மாதிரி தங்கியிருக்குன்னு சொன்னால அந்த அப்போ அதுக்கப்புறம் போட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வெளியில் காற்று மழை எல்லாத்துலேயும் எரியணுன்னாக்கா இந்த தீபம் தான் வந்து ஏற்றணும். எல்லா வருஷமே பிஃபோர் மேரேஜ் வந்து பார்த்திங்கனாக்கா என்றைக்கு திருவண்ணாமலையில் ஏற்றுவாங்க அதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது, எந்த டயத்தில் ஏற்றுவாங்க தெரியாது. ஜஸ்ட் அம்மா சொல்லுவாங்க கொளுத்தி வாசலில் வந்து வச்சுருவோம். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் எனக்கு தெரியுது, ஓகே திருவண்ணாமலையில் வந்து அந்த தீபம் கொளுத்த ஆரம்பிச்சதுக்கப்புறமா வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிவியை போட்டுட்டு லைவ் பார்த்துக்கிட்டே அங்கே தீபம் ஏற்றினதுக்கப்புறமா இங்கேயும் வந்து ஏற்றியாச்சு. நான் வந்து ஃப்ரண்ட்லலாம் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் மழை வந்து தூரிக்கிட்டே இருந்தது. உங்களுக்கு சைடில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே ரொம்ப வெட்டாக இருக்கும், நல்லா தெரியும். ஸோ அதனால் வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வந்து வச்சு அந்த பித்தளை விளக்கு வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளுக்குள்ளே வந்து எப்போதுமே வைப்பேன். இந்த மாதிரி இருக்கிற அந்த அகல் விளக்கை வெளியில் வந்து வைப்பேன். இந்த வருஷம் 31 விளக்கு, அதாவது மெயினாக எரியிற விளக்கை சேர்க்காமல் வாசலில் வைக்கிறது ப்ளஸ் வந்து அந்த வாட்டர் தியாவை சேர்க்காமல் நான் வந்து சொல்கிறேன் 31 விளக்கு வந்து ஏற்றிருந்தோம். எந்த வருஷமும் என்னதில்லை, இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்து என்னென்ன உள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த விளக்கெல்லாமே வந்து வச்சாச்சு. நீங்கள் இந்த வருஷம் எத்தனை விளக்கு வச்சிங்க, எப்படி கார்த்திகை தீபம் போணுச்சு, உங்களோட ஏரியாவில் வந்து மழை இருந்ததா, எவ்வளோ சேஃபாக இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கார்த்திகை அடுத்த வருஷம் கூட வந்து வரும், பட் நம்ம சேஃபாக இருக்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் கூட ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வருஷம் விட்டது அடுத்த வருஷம் இன்னும் ட்ரிபிள் மடங்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக நல்ல ஒரு பாசிட்டிவாக புது புது விஷயங்களோட நீங்கள் வந்து கார்த்திகை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன். 3வது டேயுமே வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன், அதுவுமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ தேங்க்யூ, பை.